தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்தியாவில் ஜனவரி 25ஆம் நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். இந்தியாவில் ஜனவரி 25ஆம் நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை விவிபேட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளரின் பெயருக்கு எதிரிலுள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை 2014ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக விவிபேட் வோட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று குறிப்பிடுகிறார்கள். 2014இல் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா ஆகும். இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் குழாம் எலக்டோரல் காலேஜ் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவை: பாராளுமன்றத்தின் இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இக்குழுவில் அங்கம் பெற மாட்டார்கள். அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள்: இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், அகில இந்திய விவசாயிகள் சங்கம், இந்திய மருத்துவச் சங்கம், அகில இந்திய மாணவர் சம்மேளனம், அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இளம் பதாகா சங்கம், தமிழ்ச் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சாவோ ஆந்தோலன்.